இவருக்கு வணக்கம். நான் தான் உங்கள் சிந்தா. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சிந்தனை மனசில் ஓடிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சொசைட்டியில் ஆணை ஒரு சொத்தாகவும், பெண்ணு ஒரு வீட்டுக்கு போகிறா. ஸோ அந்த பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்கணும். எதுக்கு பெண் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு வேலைக்கெல்லாம் ஏன் அமைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குது. அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் அதை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு நெவர் எண்ட், அதுக்கு எண்டே கிடையாது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் ஒரு மருமகளாக போகும்பொழுதும் இந்த வரதட்சணையினால் நீ என்ன கொண்டு வந்த, நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணவரும் சொல்கிறாங்க. அவங்களுடைய மாமனார் மாமியாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் நிறையா படங்களாகவும் நிறைய வீடியோவாகவும் பார்க்கும்பொழுது, நிறைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதையும் நான் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் எனக்கு மனசில் தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு எப்படியுமே அந்த ஒரு பெற்றோர்கள் வீடு கட்டியே ஆகணும். அது கம்பல்சரி. அப்படியே வீடு கட்டலைன்னாலுமே அந்த பையன் கேட்க தான் செய்வாங்க, எனக்காக நீங்கள் என்ன சம்பாதிச்சு வச்சிங்க, ஆமாம் தானே. ஸோ ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா நகை போட்டு அனுப்பணும் அப்படின்றாங்க. ஒருத்தவங்க நகை போடுறத வரவேற்கிறாங்க, ஒருத்தவங்க வரதட்சணை இல்லாமையும் ஒரு பெண்ணை வரவேற்கிறாங்க. அப்படி இருக்க சொசைட்டியில் நம்ம பிறந்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போ, எதுக்கு நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரே விஷயங்கள் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பையனுக்கு வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு தன் பெற்றோர்கள் செலவு பண்ணியிருப்பாங்க, அப்படித்தானே. அந்த ஒரு செலவு ரிட்டன் கொடுக்கறதுக்காக தான் ஒரு பெண் ஒரு சீதனமாக நகையும் பொருளும் பாத்திரங்களும் கொண்டு போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பொருள் மொத்தமாக எதுக்காக அப்படின்னா, தன் வீட்டை கட்டின அந்த கணவனுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தான். ஸோ ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த கணவனுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், யாருக்கு அந்த வீடு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, பையனுக்கு சொந்தமாக அந்த பொண்ணுக்கு சொந்தமா? ஸோ அவங்க வரதட்சணை மூலியமாகவே எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அடைச்சிடுறாங்க. இப்போ வீடு கட்டின செலவு போக எக்ஸ்ட்ராவே அவங்க நகை போட்டுட்டு தான் போகிறாங்க. இப்போ அதை எப்படி அவங்க வீட்டை விட்டு வெளியில் போங்க, நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்கலாம். திங்க் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ யாராவது வீட்டு விட்டு வெளியில் போ, வரதட்சணை இன்னும் அதிகமாக கொண்டு வா அப்படின்னா சொன்னால் சொல்லுங்கள். நான் கொண்டு வந்தது எல்லாமே உனக்கு செலவு பண்ண எல்லாத்தையும் நான் கடன் அடைக்கிறத மொத்தமாக முடிச்சிட்டேன் நான். இது என்னோட வீடு, நீ வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. பயந்துட்டு அழுதுட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க, ஓகேங்களா. ஸோ இது நார்மலான ஒரு விஷயம். ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க, போல்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.